ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மேனகா பேசுகிறேன். இந்த ஆர்டர் வந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் போகுது. இன்னொரு ஆர்டர் வந்து பக்கத்தால் ஊருக்கு தான் போகுது. நான் வந்து திருப்பூர் மாவட்டம் தான். நீங்கள் எங்கே வேணாலும், நீங்கள் எவ்வளோ வேணாலும் எங்கிட்ட நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரே மாதிரி ஸ்கூல் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு இந்த மாதிரி இருந்தீங்கனாலும் நீங்கள் 50 பீஸ் வேணும் கேட்டிங்கனாலும் நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தருவேன். 4 நாளைக்கு முன்னாடியே சொன்னீங்கன்னா நான் கஸ்டமைஸ் பண்ணி தருவேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன். நீங்கள் அதுக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் புக்கிங் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஒவ்வொன்றா பேக்கிங் பண்ணிடலாம். எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லி பீட்ஸும் இருக்குது, கிராக்கல் பீட்ஸும் இருக்குது. நீங்கள் எது கேட்டிங்கனாலும் நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் எங்கிட்ட 200 ரூபாய் இருந்தால் கூட போதும், பிஸ்னஸ் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த விஷயமே நம்ம முயற்சி பண்ணால் மட்டும்தான் முடியும். முயற்சி பண்ணாமல் இருந்தால் முடியாது எந்த விஷயமே. ஐயோ இதெல்லாம் என்னப்பா ஒரு விஷயமா, இந்த பாசியெல்லாம் வாங்குவாங்களா அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக வாங்குவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆரம்பிக்கிறப்ப தயங்கி தான் ஆரம்பித்தேன். இப்போ இந்த பிஸ்னஸ் எனக்கு நல்லா போயிட்டுருக்கு. நம்ம பேசி நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நம்ம எவ்வளோ ப்ரைஸ்க்கு மற்ற பேஜோட நம்ம பேஜில் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் 5 ரூபா குறைச்சி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட தான் வாங்குவாங்க. கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் எடுத்து நீங்களும் பண்ணுங்கள், நல்லாவே பண்ணலாம். ஆனால் நிறையா பேர் சொன்னாங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுறப்ப என்ன பாசியெல்லாம் உனக்கு சேல்ஸ் ஆகுமான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக அதை நான் முயற்சி பண்ணினேன். எனக்கு வந்து இப்போ அது கை தான் கொடுத்துட்ருக்குது. எல்லாருமே வாங்குகிறாங்க. இதே மாதிரி நீங்களும் வாங்கி எங்கிட்ட வாங்கி நீங்களும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க. இல்லை நீங்கள் ஏதாச்சும் பார்ட்டி வைக்கிறீங்க, பெரிய பெரிய ஆள் பார்ட்டி வைக்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ப்ரைஸ் வந்து நான் கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுப்பேன். கடைகளுக்கு வேணாலும் கேட்டிங்கனாலும் கடைகளுக்கும் நான் கொடுப்பேன். நான் உடுமலைப்பேட்டை மாவட்டத்துக்குள்ளே தான் இருக்கேன். நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் எனக்கு கால் பண்ணலாம். ஆன்லைன் டெலிவரி எல்லா பக்கமே இருக்குது. ஆன்லைன் டெலிவரி வந்து 40 ரூபா ஷிப்பிங் சார்ஜ் எல்லாத்துக்குமே. வெளியூர் போகிறப்போ உங்களுக்கு 60 ரூபா வரும். நான் வந்து பெங்களூர் வந்து நேற்று அனுப்பிச்சிருந்தேன், அவங்களுக்கு வந்து 60 ரூபா. இதே மாதிரி உங்களுக்கும் வேணும்னா என்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பும் பண்ணலாம், காலும் பண்ணலாம். கால் பண்ணாலும் நான் அட்டன் பண்ணுவேன். நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் 5 ரூபா வீடியோ வந்து போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த 5 ரூபா அந்த வீடியோ வந்து நாளைக்கு சாயந்தரம் கண்டிப்பாக வரும். அந்த வீடியோ வந்ததையுமே நீங்கள் யாராச்சும் வேணும்னா 150 ரூபா இருந்தாலும் எங்கிட்ட வந்து நீங்கள் பிஸ்னஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். நான் பேக்கிங் பண்ணுறதை பாருங்கள், எப்படி பேக்கிங் பண்ணுறேன் அப்படின்னு. பபுள்ஸ் கவரை வச்சு என்றைக்கு சுற்றுனீங்கன்னா எந்த டெலிவரியுமே வந்து உடையாது. பபுள்ஸ் கவர் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. யாராச்சும் உங்கள்கிட்ட ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்னா பபுள்ஸ் கவர் வச்சு நீங்கள் சுற்றி கரெக்டாக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நம்மக்கிட்ட வந்து நம்ம போடுற டெலிவரி வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக உடையாமல் போய் சேரணும். அந்த குட்டி பாப்பாவுக்கோசரம் நான் சின்ன கிஃப்ட் ஒன்று வச்சுருக்கேன். அந்த குட்டி பாப்பா தான் எனக்கு ஆர்டர் கொடுத்ததே. அவங்க அம்மாவுக்கு தெரியாமே எடுத்து கால் பண்ணி எனக்கு ஆர்டர் கொடுத்துருச்சு. அவங்க அம்மா ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க, சின்ன பொண்ணு தாங்க என்கிட்ட ஆர்டர் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அந்த பொண்ணு நல்லா தெளிவாக பேசிச்சு. அந்த பொண்ணு யாராக இருந்தாலும் வீட்டில் இருந்து பேரண்ட்ஸ் இல்லாமல் வந்து செல்லு வந்து யூஸ் பண்ணாதீங்க. கால் பண்ணுறதே வந்து கேட்டுட்டு தான் கால் பண்ணணும். கேட்காம யாரும் கால் பண்ணாதீங்க. இது வாங்கி கொடுங்கம்மான்னு கேளுங்க, கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாங்க. அம்மாட்ட கேட்காம ஃபோன் வந்து எடுக்க வேண்டாம் யாருமே. இது எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு சொல்கிறப்ப நீங்கள் பேசுனது யாருன்னு தெரியுங்களா, 10 வயசு பொண்ணு தாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்கக்கிட்ட நான் சொன்னது என்னென்னா, நீங்கள் அந்த பொண்ணு சொன்னதையுமே நான் ஆர்டர் கொடுத்துட மாட்டேங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும்தான் நான் ஆர்டர் கொடுப்பேன். அந்த பொண்ணு பண்ணி நான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த டெலிவரி வந்து பேக்கிங் ஆயிடுச்சுங்க. இதை நம்ம போய் கொரியர் பண்ணிட்டு வந்துடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு மேலும் ஆர்டர் கொடுங்க. நான் வந்து கொடுக்குற ஆர்டர் நல்லா செஞ்சு கொடுப்பேன்னு அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதே மாதிரி நீங்களும் எனக்கு ஆர்டர் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் எனக்கு ஆர்டர் கொடுங்க. கண்டிப்பாக நிறையா பேர் ஆர்டர் கொடுத்துட்ருக்கீங்க. இதே மாதிரி எனக்கும் சப்போர்ட் பண்ணி ஆர்டர் கொடுங்க. நீங்களும் எங்கிட்ட வாங்கி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 150 ரூபா இருந்தாலும் எங்கிட்ட பிஸ்னஸ் வந்து நீங்கள் பண்ணலாம்.
நான் இப்போ தான் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் தயங்கி தான் நான் பேசுகிறேன். எதாக இருந்தாலும் இந்த வீடியோவில் சாரி கேட்டுக்கிறேன். நீங்கள் ஏதாச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும்.